இப்போ புத்தாண்டு வர இருக்குது. இந்த புத்தாண்டை வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஏதோ நம்ம ஒரு விஷயத்த செலிப்ரேட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி, இந்த புத்தாண்டையும் வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடியவங்களா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இப்ப தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறதா இருக்கட்டும், இல்ல கிறிஸ்மஸ்க்கோ, இல்ல பிறந்த நாளுக்கோ கேக் வெட்டுறதா இருக்கட்டும், இப்படி வருடம் இந்த மாதிரியான விஷயங்கள தொடர்ந்து பண்ணக்கூடிய மனிதர்கள் இஸ்லாத்துல எவ்வளோ பேர் இருக்காங்க. இதோடைய பின்விளைவுகள் என்ன அப்படின்னு தெரியாமலே இத பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப சில பேர் கேட்கலாம், இத நாங்க இஸ்லாத்துடைய பேர்ல பண்ணலையே, ஒரு ஜாலிக்காக, ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுல என்ன தப்பு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இத வருடம் நம்ம ஒரு சந்தோஷத்துக்காக பண்ணியிருந்தாலும் அதுவும் தப்பு தான். இப்ப இத நம்ம ஒரு நபிமொழியிலேருந்து அறிஞ்சுக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாக்கு செல்லும்போது, மதீனால வந்து என்ன பண்றாங்க? 2 நாட்கள வந்து ரொம்ப சிறப்பா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, "ஏன் இந்த 2 நாட்களையும் ரொம்ப சிறப்பா கொண்டாடுறீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, அதாவது நாங்க இத அறியாமை காலத்துல இருந்தே செஞ்சுட்டு வரோம். இந்த நாட்கள்ல நாங்க வந்து விளையாடுவோம், நாங்க வந்து என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் சொல்றாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கொண்டாடிக்கிட்டு இருந்த அந்த 2 நாட்களுக்கு பதிலா ஒரு சிறப்பான 2 நாட்கள குடுத்துட்டானே, அப்ப இதையே கொண்டாடலாமே. அதாவது அந்த நாட்களை கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கொண்டாடணும்னா இந்த 2 நாட்கள் தான். அதாவது நோன்பு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள் இது 2 தான் கொண்டாடணும் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்க.